வெல்கம் டு பறக்கும் சிறகுகள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் போர்டு மாஸ். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, ஒரு பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸை யார் எத்தனை முறை போட்டாலும் சேம் ஆன்சரே எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் ஒரு சின்ன ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா எல்லாருக்குமே ஒரே ஆன்சரே கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எந்த ஆப்ரேஷன் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பி அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுறதுன்னா ப்ராக்கெட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ப்ராக்கெட்ஸ். நெக்ஸ்ட்டு ஓ ஃபார் ஆர்டர்ஸ். ஸோ ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது பவர், ஸ்கொயர், க்யூப், ரூட்ஸ் இதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டி ஃபார் டிவிஷன். நெக்ஸ்ட் எம் ஃபார் மல்டிப்ளிகேஷன், ஏ ஃபார் அடிஷன், எஸ் ஃபார் சப்ராக்ஷன். ஸோ இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் போர்டு மாஸ். That is brackets, orders, division, multiplication, addition, then subtraction. ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்போவுமே நம்ம ஆர்டர் ஆஃப் சால்விங்கில் ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ண வேண்டியது ப்ராக்கெட்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டு சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆர்டர்ஸ், பவர்ஸ், ரூட்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அதை சால்வ் பண்ணணும். தேர்டு ஒன் டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். ஸோ அது எப்போவுமே எப்படி பண்ணணும்னா லெஃப்ட் டு ரைட்டு தான் சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். அதுவும் சிமிலர் டு டிவிஷன், லெஃப்ட் டு ரைட்டு தான் சால்வ் பண்ணணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 126 டிவைடட் 9 + 4 × 3 - 17. ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம சின்ன நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 4 × 3 எடுத்து சால்வ் பண்ணிடக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராக்கெட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். போர்டு மாஸ் இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பி ப்ராக்கெட் இருக்கான்னு செக் பண்ணணும். ப்ராக்கெட் இல்லை. நெக்ஸ்ட் ஆர்டர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். நோ ஆர்டர். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் டிவிஷன். ஸோ டிவிஷன் இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? டிவிஷன். 126 டிவைடட் 9. ஸோ ஆன்சர் 14. நெக்ஸ்ட் 14 + 4 × 3 - 17. ஸோ இப்போ இதில் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷன் சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் அடிஷன், நெக்ஸ்ட் சப்ராக்ஷன். ஸோ இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கரெக்டாக கிடைக்கும். ஸோ மீதி 2 சம்மையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டெசிமல் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.